இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஃபஸ்ட்டு லெசன் வரலாறு என்றால் என்ன. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை கண்டுபிடி. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பழங்கால மனிதன் தன்னுடைய உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை எது அப்படின்னு பார்க்கும்பொழுது வேட்டையாடுதல். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் பி வேட்டையாடுதல். கேள்வி 2, கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துக, சரியான விடையை குறியிட்டு காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. 1, கூற்று, பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் பொழுது நாய்களை உடன் அழைத்து சென்றனர். கூற்று கரெக்டு தான். காரணம், குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகளை வருவதை நாய்கள் தமது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போது ஆன்சர் பார்க்கும் பொழுது ஆப்ஷன் பி கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. கேள்வி 2, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாளர்கள் மூலமாக தோண்டியெடுக்கப்பட்டுள்ளன. அந்த பொருட்கள் அக்கால மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. இந்த கூற்றுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அருங்காட்சியகங்கள். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ அருங்காட்சியகங்கள். கேள்வி 3, தவறான இணையை கண்டுபிடி. இதில் தவறானது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது பழைய கற்காலம் கற்கருவிகள் கரெக்டு தான். பாறை ஓவியங்கள் குகை சுவர்கள் கரெக்டு தான். செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம், இதுவும் கரெக்டு தான். அப்போ தவறானது அப்படின்னும் பொழுது பூனைகள். முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நாய் தானே முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு, இங்கே பூனை அப்படின்றதுனால இது தவறு. 4, மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளின் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன. இது கரெக்டு தான். வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தது, அதுவும் கரெக்டு தான். பழங்கால மனிதன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம், இதுவும் கரெக்டு தான். அப்போது பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன அப்படின்றது தவறு. ஏன்னா பல வண்ணங்கள் அவங்க ஓவியங்கள் வரையலை, கருப்பு வெள்ளை இந்த மாதிரி தான் வரி மாதிரி வரைஞ்சிருந்தாங்க, அதனால் இது தவறு. அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகளில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. ஃபஸ்ட்டுக்கான பதில் குகைகள். கேள்வி 2, வரலாற்றின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹெரோடோடஸ். 2க்கான பதில் ஹெரோடோடஸ். கேள்வி 3, பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு எது அப்படின்னு பார்க்கும் பொழுது நாய். 3க்கான பதில் நாய். கேள்வி 4, கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். கல்வெட்டுகள் அப்படிங்கிறது தொல்பொருள் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம், வரலாற்று ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். 4க்கான பதில் தொல்பொருள் அல்லது வரலாற்று ஆதாரங்கள். 5, அசோக சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? 24 ஆரங்கள் உள்ளன. 4th ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1, பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பக்கத்தில் கிடைத்துள்ளன. இது கரெக்டு தான். கேள்வி 2, பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகின்றன. இதுவும் கரெக்டு தான். 3, அசோகருடைய காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியது. இதுவும் கரெக்டு தான். 5th ரோமன் பொறுத்துக்க பார்த்துடலாம். பாறை ஓவியங்கள் இதுக்கான பதில் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது அதன் மூலம் நமக்கு தெரியுது. எழுதப்பட்ட பதிவுகள் அப்படிங்கிறது செப்பேடுகள். அசோகர் அப்படின்னும் பொழுது மிகவும் புகழ்பெற்ற அரசர். மத சார்புள்ள இலக்கியம் அப்படிங்கிறது தேவாரம். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் அழகு 2 மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், பரிணாமத்தின் வழிமுறை டேஷ். பரிணாமத்தின் வழிமுறை படிப்படியானது. 1க்கான பதில் ஆப்ஷன் சி படிப்படியானது. கேள்வி 2, தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது. தான்சானியா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளது. 2க்கான பதில் ஆப்பிரிக்கா. செகண்ட் ரோமன் கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக, சரியான விடையை தேர்ந்தெடு. 1, கூற்று பார்த்துடலாம். உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனிதர்களுடைய உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன. கூற்று கரெக்டு தான். காரணம் தட்பவெப்ப நிலை மாற்றம்தான். இப்போது 1க்கான பதில் கூற்றும் காரணமும் சரி.
தேர்ட் ரோமன் சரியான இணையை கண்டுபிடி. இதில் ஆஸ்ட்ரோலோபிதியஸ் இதில் இரு கால்கள் நடக்கிறது, இது மட்டும்தான் கரெக்டு. ஃபோர்த் ரோமன் கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. தான்சானியாவில் காணப்பட்ட தொடக்ககால மனிதர்களுடைய காலடி தடங்களை டேஷ் உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஒன்றுக்கான பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள். யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது மானுடவியல் ஆய்வாளர்கள் கொண்டு வராங்க. ஒன்றுக்கான பதில் மானுடவியல் ஆய்வாளர்கள். கேள்வி 2. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோர்கள் டேஷ் வாழ்க்கை வாழ்ந்தார்கள். பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் முன்னோடிகள் நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தார்கள். 2க்கான பதில் நாடோடி. கேள்வி 3. பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் டேஷ். பழங்கால மனிதர்களின் முதன்மையான தொழில்கள் வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தல். 3க்கான பதில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல். கேள்வி 4. டேஷ் கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. கலப்பை கண்டுபிடிக்கப்பட்ட நிகழ்வு விவசாயத்தை எளிதாக்கியது. 4க்கான பதில் கலப்பை. கேள்வி 5. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஷ் என்ற இடத்தில் காணப்படுகிறது. பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கரிக்கையூர் என்ற இடத்தில் காணப்படுகிறது. 5க்கான பதில் கரிக்கையூர். அடுத்து 5th ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை மானுடவியல் துறை. 1க்கான பதில் தவறு. நாணயங்களை ஆராய்வதற்கான துறை நாணயவியல் தானே, இதில் மானுடவியல் கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. 2. ஹேமோ எரெக்டஸ் மனிதர்களுக்கு நெருப்பு குறித்த அறிவு இருந்தது. இது கரெக்டு தான். 3. மனிதர்களுடைய முதல் அறிவியல் கண்டுபிடிப்பு சக்கரம். இது கரெக்டு. 4. மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட முதல் விலங்கு ஆடு. இது தவறு. நாய் தான் முதல் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. இதில் ஆடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தவறு. இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 3 சிந்துவெளி நாகரிகம் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் எந்த விலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர்? சிந்துவெளி மக்கள் செம்பு, வெண்கலம், வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர். 1க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2. சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சேர்ந்தது? சிந்துவெளி நாகரிகம் உலோக காலத்தை சேர்ந்தது. கேள்வி 2க்கான பதில் ஆப்ஷன் டி கரெக்டு. கேள்வி 3. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் அழைக்கப்பட காரணம்? பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதனால. 3க்கான பதில் ஆப்ஷன் டி. செகண்ட் ரோமன் கூற்றை காரணத்தோடு பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. 1. கூற்று, அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். கூற்று கரெக்டு தான். காரணம், திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் 2ம் சரி. அடுத்து 2வது, அரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சேர்ந்தது. கூற்று கரெக்டு தான். காரணம், அரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது. இதுக்கான காரணமும் கரெக்டு தான். அப்போ 2க்கான பதில் கூற்று காரணமும் 2ம் சரி. 3. கூற்று, அரப்பா மக்களுடைய பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது. இதுக்கான காரணம், கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பது. இது தவறு. அப்போது இதுக்கான பதில் கூற்று சரியானது, ஆனால் அதற்கான காரணம் தவறானது. அடுத்து 4. கீழே கூறப்பட்டுள்ள மொஹஞ்சதாரோவை பற்றிய கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியாதுன்னு கேட்டிருக்காங்க, ஆனால் அது தவறு. அவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும், அதனால் இது தவறு. சரியானது மட்டும்தானே கேட்டிருக்காங்க. 2வது, வீடுகள் கட்ட சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டது. இது கரெக்டு தான். 3வது, கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டது. இது தவறு. ஏன்னா இரும்பு பற்றின அறிவு அவங்களுக்கு கிடையாது. 4வது, பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார்கொண்டு பூசப்பட்டது. இதுவும் கரெக்டு. அடுத்து கீழ்காணும் கூற்று ஆராய்க பார்த்துடலாம். 5th கொஸ்டின். 1. நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றில் சீரான தன்மை. இது கரெக்டு தான். 2வது, ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. இதுவும் கரெக்டு தான். 3வது, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரங்களில் முக்கியமான பகுதியாக விளங்குது. இதுவும் கரெக்டு தான். அப்போது இதுக்கான பதில் அனைத்துமே கரெக்டு. 4வது தான் ஆப்ஷன் 4 தான். அடுத்து கேள்வி 6. பொருந்தாததை வட்டமிடுக பார்த்துடலாம். காளைகள், ஆடுகள், எருதுகள், பன்றிகள், குதிரைகள். மேலே இருக்கிறது எல்லாமே சிந்து சமூக மக்களுக்கு நல்லாவே தெரியும்.
குதிரைகளை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அதனால் இது வந்து பொருந்தாதது. கேள்வி 7, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல்ன்றது கரெக்டு தான். கோட்டையில் தானிய களஞ்சி இருக்கிறது கரெக்டு தான். லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது கரெக்டு தான். அப்போ தவறானது எது? ஹரப்பா நாகரிகம் வந்து காவிரி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க. இது காவிரி ஆறு கிடையாது, இல்லை சிந்து ஆறு தான். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக பார்த்துடலாம். 1, டேஷ் மிக பழமையான நாகரிகம். மெசபடோமியா மிக பழமையான நாகரிகம். 1க்கான பதில் மெசபடோமியா. கேள்வி 2, இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது. யார் உதவியோட? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாமுடைய உதவியோடு தொடங்கப்பட்டது. 2க்கான பதில் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். 3வது, டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்கப்பட்டது. என்ன தானியங்கள்? தானியம் சேகரிக்கிறதுக்கு தானிய களஞ்சியம் பயன்படுத்தப்பட்டது. 4, மக்கள் குழுக்களாக சேர்ந்து டேஷை உருவாக்குறாங்க. எதை உருவாக்குறாங்க? சமுதாயத்தை உருவாக்குறாங்க. அடுத்து 4th ராமன், சரியா தவறா பார்த்துடலாம். 1, மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது கரெக்டு தான். 2வது, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களுடைய பாதுகாப்புக்கும் பொறுப்பானது. இதுவும் கரெக்டு தான். 3, தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைக்கிறதுக்கு பயன்படுது. இதுவும் கரெக்டு தான். 4, முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது. இது வந்து தவறு. ஏன்னா இது வந்து சுமேரியர்கள் தான் உருவாக்குறாங்க. அந்த எழுத்து வடிவுக்கு யூனிஃபார்ம் அப்படின்னு பேர் இல்லையா. அடுத்து 5th ராமன், பொறுத்துக பார்த்துடலாம். 1, முகஞ்சதரோ இறந்தோர் மேடு. 2வது, வெண்கலம் அப்படிங்கிறது உலோக கலவை. 3வது, கோட்டை அப்படிங்கிறது மேடான பகுதி. 4வது, கார்னிலியன் அப்படிங்கிறது சிவப்பு மணிக்கல். இதோட இந்த சிந்துவெளி நாகரிகம் பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸு முடியுது. 6th ஸ்டாண்டர்ட் சோஷியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் அழகு 4 தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகத்தின் நகரம் எது அப்படின்னா ஈராக்கு. 1க்கான பதில் ஆப்ஷன் ஏ ஈராக். கேள்வி 2, இவற்றில் எது தமிழக நகரம்? தமிழக நகரம் வந்து காஞ்சிபுரம் தான். 2க்கான பதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். கேள்வி 3, வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் எது? வங்காள விரிகுடாவுடன் தொடர்பில்லாத நகரம் காஞ்சிபுரம். 3க்கான பதில் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். கேள்வி 4, தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது 4க்கான பதில் கல்லிணையும் விளக்குது, காஞ்சிபுர ஏரிகளும் விளக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். கேள்வி 5, பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை தான் தொன்மையான நகரம் கிடையாது. 5க்கான பதில் ஆப்ஷன் டி. கீழடி அகழ்வாழ்வர்களுடன் தொடர்புடைய நகரம் எது? கீழடி அகழ்வாழ்வர்களுடன் தொடர்புடைய நகரம் மதுரை. 6க்கான பதில் ஆப்ஷன் ஏ மதுரை. செகண்ட் ரோமன், கூற்றுக்கான காரணத்தை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடு. கூற்று, பூம்புகார் நகரத்திலிருந்து அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதியும் இறக்குமதியும் நடைபெற்றது. காரணம், வங்காள விரிகுடா கடல் போக்குவரத்திற்கு ஏதுவாக அமைந்ததால் அண்டைய நாடுகளுடன் வணிகம் சிறப்புற்றிருந்தது. 1க்கான பதில் கூற்று சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. பி தான் கரெக்ட். கேள்வி 2, திருநாவுக்கரசர் கல்வியில் கரையில என குறிப்பிட்ட நகரம் காஞ்சிபுரம். 2வது, இந்தியாவின் 7 புனித தலங்களுள் ஒன்று என இவாங்சுவாங் குறிப்பிட்டது காஞ்சிபுரம். 3வது, நகரங்களுள் சிறந்தது காஞ்சிபுரம் என காளிதாசர் குறிப்பிட்டார். இதில் எது கரெக்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் டி தான் சரி. கேள்வி 3, சரியான தொடரை கண்டறிக. இதில் 1, நாலங்காடி என்பது இரவு நேர கடை. இது வந்து தவறு. நாலங்காடி அப்படிங்கிறது பகல் நேர கடை, இரவு நேரம்னு கொடுத்ததுனால இது தவறு. அல்லங்காடி அப்படிங்கிறது இரவு, ஆனால் இங்கே பகல்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இதுவும் தவறு. ரோமானிய நாட்டு நாணயம் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தது பூம்புகார்ல. இதுவும் தவறு. கொர்க்கை அருகில் உள்ள உவரியில் இருந்து முத்து ஏற்றுமதி செய்யப்பட்டது. இது வந்து கரெக்ட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? சரியான தொடர் தானே கேட்டிருக்காங்க. அப்போது சரியான தொடர் வந்து டி தான் கரெக்ட்.
4 தவறான தொடரை கண்டறிக. மெகஸ்தனிஸ் தன்னுடைய பயணக்குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது வந்து கரெக்டு தான். 2வது இவாங்சுவாம் தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இதுவும் கரெக்டு தான். 3வது கோவலனும் கண்ணகியும் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தனர். இது வந்து தவறு. அவங்க வந்து பூம்புகாரில் பிறந்து மதுரையில் தான் வாழ்ந்தாங்க. காஞ்சிபுரம் தவறு. அடுத்து ஈராக் நகரம் பட்டினப்பாலையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து கரெக்டு. இதில் தவறான இணை கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போது தவறான இணை அப்படிங்கிறது ஈதான் தவறு. கேள்வி 5 சரியான இணையை கண்டறி. கூடல் நகர். கூடல் நகர் அப்படிங்கிறது பூம்புகார். இது வந்து தவறு. மதுரை தானே. தூங்கா நகரம் அப்படிங்கிறதும் மதுரை தான். இங்கே அரப்பா கொடுத்துருக்காங்க, அதனால் அதுவும் தவறு. கல்வி நகரம் அப்படிங்கிறது மதுரை. இதுவும் தவறு. கோவில்களின் நகரம் காஞ்சிபுரம். இது மட்டும் கரெக்டு. சரியான இணை வந்து டி தான். அடுத்து தவறா இணையை கேட்டிருக்காங்க. வடமலை அப்படிங்கிறது தங்கத்தை குறிக்கிறது. கரெக்டு தான். மேற்கு மலை அப்படிங்கிறது சந்தனத்தை குறிக்கிறது. கரெக்டு தான். தென்கடல் அப்படிங்கிறது முத்தை குறிக்கிறது. அதுவும் கரெக்டு தான். கீழ்கடல் அப்படிங்கிறது அகில குறிக்கும். இது மட்டும் தவறு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக பார்த்துடலாம். 1 கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் பல்லவ மன்னனான ராஜசிம்மன் தான் கற்றாரு. 1க்கான பதில் பல்லவ மன்னன் ராஜசிம்மன். 2 கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது எது? கோவில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். 2க்கான பதில் காஞ்சிபுரம். 3 மாசாத்துவன் எனும் பெயர் தரும் பொருள் எது? மாசாத்துவன் என்ற பெயர் தருகின்ற பொருள் பெருவணிகன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4th ரோமன் சரியா தவறா பார்த்துடலாம். 1 பூம்புகாரில் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகத்தின் மூலமாக பண்பாட்டு பரிமாற்றம் நடைபெற்றது. இது வந்து கரெக்டு தான். 2வது மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்களில் பொருட்கள் வாங்கச் சென்றனர். இதுவும் கரெக்டு தான். 3வது பல்லவர்கள் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதுவும் கரெக்டு தான். 4வது போதிதர்மர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். இதுவும் கரெக்டு தான். இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 வேர்டு கொஸ்டின்ஸு முடியுது.